நம்ம வளர்ந்த கலாச்சாரங்கள் நம்ம வந்து பெற்றோருக்கு சொன்னால் நிற்போம், அதில் நிற்போம், நில்லுன்னா அவ்வளோதான், அசைய மாட்டோம். இப்போது சின்ன பொடி பசங்களே நம்மளை கண்ணாபண்ணானி கேள்வி கேட்குறான், நாக்க பிடிங்கிட்டு சாகிற மாதிரிலாம் கேட்குறான் கேள்வியெல்லாம். அதனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சமுதாயம் மாறணுன்னா அது கல்வியாளர்களை வந்து அந்த பண்புள்ள பிள்ளைகளை அங்கேயே உற்பத்தி பண்ணணும். கல்வியில் அது நீ பெரியவங்க பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறத அந்த ஸ்கூல் லெவலில் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் அங்கே பாடத்தை மட்டும்தானே போட்டு சத்தம் போட்டு சொல்லி கொடுக்குறீங்க. அதை படிக்கணும், நாளைக்கு அவ்வளோ மார்க், நீங்கள் 10 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், அதை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. மற்றபடி அவனுக்கு அந்த கேரக்டர் ஃபார்மிங் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதுக்கு ஒரு கிளாஸ் உண்டு, அதை எவனா அது மேத்ஸ் வாத்தியம் பிடிங்கிட்டு போயிடுவான், இல்லைனா சயின்ஸ் வாத்தியம் பிடிங்கிட்டு போயிடுவான். கடைசியில் அது அந்த ஸ்போர்ட்ஸ் கிளாஸையும் யாராக ஒரு ஆள் நமக்கு ரிவிஷன் டெஸ்ட் வச்சுக்கிறேன், நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் கிளாஸை கேன்சல் பண்ணுங்கள் சார், ஏன் சார் போட்டுக்கிட்டு, நம்ம மார்க் வரணுமில்ல, எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ணணும்ல அப்படின்னு அது வேறு போயிடுது. அதனால் இவன் தின்னுட்டு அங்கே உட்காந்து மிஷின் மாதிரி தான், அந்த என்னது நம்ம பிராய்லர் கோழி மாதிரி அங்கே நின்று தின்னுட்டு அங்கே முட்டை விட்டுட்டு அங்கே நிற்கும், அவ்வளோதான். புழுக்க போட்டால் பிறக்கி போட்டுக்க வேண்டியது. இந்த மாதிரி புழுக்க போட்டால் பிறக்கி தூர போடணும், முட்டை போட்டால் எடுத்து நம்ம வச்சுக்கணும், அவ்வளோதான். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கேரக்டர் ஃபார்மிங் இல்லை. பெருசாக பீத்திக்கிட்டோம். நாங்கள்லாம் பண்புள்ளவர்கள், நாங்கள் அப்படி வளர்ந்தோம் இப்படி வளர்ந்தோன்னு சொல்லி பீத்திக்கிட்டோம். ஆனால் கோட்டை விட்டுட்டோம். இப்போ ஒரு பையன் சொன்னால் கேட்க மாட்டான், பையன் சொன்னால் அப்போ கேட்கணும், இல்லைன்னா செருப்பை கட்டி அடிச்சு விடுவான். அவனுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது. கல்யாணம் பண்ணிட்டு தான் குழந்தை பெற்றுக்கணுமான்லாம் கேட்குறான். அவ்வளோ ஆக்கமாக தான் இருக்குது நம்ம கல்வி, அப்படி தான் இருக்குது. அது ஏன் குழந்தை பிறந்த பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படிலாம் கேட்குறான். அது தப்பு, எது தப்பு எது ரைட்டு ஒன்றும் தெரில, எது முன்னால் வரும் எது பின்னால் வரும்னு தெரில. அவன் பாட்டில் எங்கெங்கெல்லாம் கேட்கணுமோ அங்கெல்லாம் செவிடன் ஆயிடுவான், எதெல்லாம் பார்க்கணுமோ அங்கெல்லாம் குருடன் ஆயிடுவான். என்னவோ நடக்குது, மர்மமாக இருக்குதுன்னு அவன் பாட்டில் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு அப்படி தான் நிறையா ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் இது கல்வியாளர்களுடைய பணி, அது அங்கேருந்து வரணும். இல்லைன்னா நீங்கள் சமுதாயத்தில் எப்படி சொல்லுவான், எப்படி கேட்பான். நமக்கு சின்ன பிள்ளைகளும் சொல்லி கொடுத்தாங்க வீட்டில் சொன்னால், அங்கே டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, வீட்டில் வந்தோம் கேட்டோம். இப்போ அங்கே டீச்சர் சொல்லலை, எங்கள் டீச்சர் சொல்லலை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்கள் மிஸ் சொல்லலாம்பா. அப்போ மிஸ்ஸுக்கிட்ட தான் இருக்குது. அந்த மிஸ்ஸிஸோ ஒழுங்காக இருக்கணும். அது கிளாஸில் ஒழுங்காக அது கேரக்டருக்கு நிறைய சொல்லி கொடுத்தா படிப்பு தன்னால் வரும். படிப்புக்கு மாஞ்சி திரும்ப படிக்கணுமான்னு அவன் கேரக்டர் ஒழுங்காக இருந்து கான்சன்ட்ரேஷன் பவர் இருந்தேன்னா அவன் 10 மணி நேரத்தில் ஒருத்தையும் படிக்கிறது அவன் 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். நானும் அப்படி தான் முடித்தேன். அந்த பவர் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு, அங்கேயே ஊட்டணும். திருக்குறள் என்ன அதில் உள்ள அந்த ஒவ்வொரு குறளையும் விளக்கி அந்த ஒரு 10 குறள் படி வாழ வைக்கணும். அது கோட்டை விட்டோமே, எங்கேயும் நடக்கிறது இல்லை. அது ரொம்ப குறிப்பிட்ட சில ஸ்கூல்களில் வேணால் அந்த இருக்கலாமே தவிர 90% ஆஃப் ஸ்கூலில் இதெல்லாம் கிடையாது. அதனால் அவனுக்கு எதை செய்யணும், எல்லாம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடிச்சிருப்பான், டிகிரியெல்லாம் எம்ஃபில் அது இதுன்னு வச்சுருப்பான், கண்ணாபண்ணான்னு வச்சுருப்பான். லீவ் லெட்டர் எழுத கூட தெரியாது. லீவ் லெட்டர் எழுதிடுவான், ஆனால் அதை தாண்டி ஒன்றும் எழுத தெரியாது. வேறு ஏதாவது ஒன்று எழுதுனா ஆசையும் சபரியும் புறம்னு போட்டு தான் எழுதுவான். எல்லா லெட்டருமே அப்படி தான் ஆரம்பிக்கும். அதனால் அப்படி தான் இருக்குது. எம்ஏ எம்பில் தான் அப்படி தான் இருக்குது. அதனால் இது நான் என்னத்தை சொல்ல, உங்களுக்கு தான் தெரியுமே சமுதாயத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு. அது அங்கே கீழ் லெவல்லேருந்து கொண்டு வரலன்னா மேலே வந்த பிறகு ஒரு பையன் ஒன்றும் கேட்க மாட்டான். நம்ம இது வருத்தப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மோல்டு பண்ணி போயிட வேண்டியதான். எங்கெங்கெல்லாம் கேட்கக்கூடாதோ அங்கங்கெல்லாம் காது செவிடாயிடணும். சிலது கேட்பான், அதுக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாது. என்ன நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் பதில் சொல்லலைன்னா சொல்கிறேன் அப்படின்னு அப்படி தலையாட்டிட்டு போயிடணும். இதுதான் செய்ய முடியுமே தவிர சமுதாயத்தை டோட்டலாக நீங்கள் ஒன்றும் மாற்றலாம் முடியாது. அப்படி மாத்திரம் இருந்தால் நீங்கள் கல்வி அமைச்சரை சொல்லி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுங்க. எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவல்லேருந்து எப்படி கொண்டு வரணும், மிடில் ஸ்கூலில் என்னென்ன கேரக்டர் ஃபார்மிங் இருக்கணும். பெரிய நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியிலலாம் போய் நம்ம பிள்ளைகள் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாங்கன்னா கேரக்டரோடு தான் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய. நம்ம அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிறாரு, சத்தியமூர்த்தியா என்ன மூர்த்தி, அவர் நான் அப்படி சொல்லி ஒரு அம்மா கலியமூர்த்தி பேசினார் அன்றைக்கி. அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் வருது. நாங்கள் கேரக்டரோடு சொல்லிக் கொடுக்கோம், அதனால தான் எங்கள் பிள்ளைகள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு. அதெல்லாம் கிடையாது. இங்கே உள்ள மூளை அந்த மாதிரி சூப்பர் மூளை. தெற்க வர மூளை தான் ரொம்ப அதிகமாக வேலை செய்யாது, வயிறு சரியாக வேலை செய்யாது. அதனால் இவனுக்கு மூளை பயங்கர சூப்பரான மூளை. அதனால் எங்கே போனாலும் ஃபாரினில் பெர்ஃபார்ம் பண்ணுறான். அவ்வளோதானே தவிர அந்த கேரக்டரும் கூடி இருந்தேன்னா அவன் சூப்பர் பவராக இருப்பான்.
அதை நீங்கள் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளே எங்கே நீங்கள் சொல்லி நீங்களாம் சொல்ல முடியாது. வீட்டில் பெரியவங்களாம் ஒன்றும் பேச முடியாது. அங்கே டீச்சர் சொல்லி கொடுத்தா தான் இங்கே நடக்கும்.